தமிழ்நாடு அரசு சர்வம் ஏஐ நிறுவனத்துடன் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 1000 பேருக்கு உயர் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலகமே ஏஐயை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் வேலைவாய்ப்புகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதன்படி சர்வம் ஏஐ நிறுவனத்துடன் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு எம்ஓயூவாக நீங்கள் இதை பார்த்துடக்கூடாது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மூமெண்ட்டாக பார்க்குறோம். இது தமிழ்நாட்டு வரலாறில் குறிப்பாக தமிழ் ஏஐ உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை முழுமையாக உள்வாங்கி இந்த அரசாங்கம் இந்த பணியில் இறங்கியிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்திய அளவில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி சாவரின் ஏஐ, அதாவது நம்ம இறையாண்மை, நம்ம டேட்டா நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி வேறு யார்கிட்டையும் அந்த டேட்டா வெளியில் போகாது. நம்மளோட தமிழ்நாட்டோட டேட்டா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதன் மூலம் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியை திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுமார் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் 1000 நபர்களுக்கு உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் தரவுகளை மாநிலத்திலேயே பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டுவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரம்மாண்டமான தரவு மையம் ஒன்று சென்னை IIT அருகே அமைக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.